சினிமாவில் பார்த்திபன் போட்ட புதிய ரூல்ஸ். இவரை பார்த்தாவது திருந்துவார்களா? அடடே, செம்ம அப்டேட். நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன் தமிழ் சினிமாவில் புதிய பாதை படத்தை இயக்கி இயக்குனராக மாறினார். இவர் இதுவரை 15 திரைப்படங்களை இயக்கியும் 70க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தும் உள்ளார். இரவின் நிழல் திரைப்படம் நான்-லீனியர் முறையில் எடுக்கப்பட்ட முதல் சிங்கிள் ஷாட் திரைப்படம் என்ற பாராட்டை பெற்றது. பார்த்திபன் டீன்ஸ் என்ற படத்தை இயக்கியுள்ளார். இந்த படம் அடுத்த வாரம் வெளியாக உள்ள நிலையில் தமிழ் சினிமாவே உற்றுநோக்கும் வகையில் புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். பள்ளி குழந்தைகளை மையமாக கொண்டு புதிய சாகச த்ரில்லர் படமாக டீன்ஸ் படத்தை இயக்கியுள்ளார். மேலும் உலகிலேயே முறையாக திரையரங்குகளில் தணிக்கை சான்றிதழுடன் இப்படத்தின் முதல் பார்வை வெளியானது. இயக்குனர் பார்த்திபன் சினிமாவில் வித்தியாசமான கதைகளை இயக்கி புதிய முயற்சியில் இயக்கி வருகிறார். இவரது இயக்கத்தில் வெளியான ஒத்த செருப்பு படம் இரவு நேரத்தில் நகரும் கதையாக அமைந்தது. மேலும் இந்த படம் எதிர்பார்த்த வெற்றி கிடைத்த நிலையில் பேசும் அளவுக்கு விருதுகள் எதுவும் கிடைக்கவில்லை. மிகவும் வித்தியாசமான முயற்சியாக டீன்ஸ் படம் வெளியாக உள்ளது. இந்த திரைப்படத்தின் முதல் பார்வை திரையரங்குகளில் வெளியாவது உலகிலேயே இதுதான் முதல் முறை. அதுவும் உலகெங்கிலும், அதுவும் தணிக்கை சான்றிதழோடு வெளியானது. மேலும் இப்படத்தின் டீசர், ட்ரைலர் போன்றவற்றிற்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது. படிக்கும் டீனேஜ் மாணவர்கள் ஒரு கிராமத்திற்குள் சென்று அமானுஷ்யம் நிறைந்த காட்டிற்குள் சிக்கிக்கொள்ள பின் என்ன நடக்கிறது என்பதை விறுவிறுப்பான கதைக்களத்துடன் கூறியுள்ளார் இயக்குனர் பார்த்திபன். இந்த படத்திற்கு டி. இமான் இசையமைத்துள்ளார். இப்படம் குழந்தைகளை பெற்ற ஒவ்வொருவருக்கும் சென்றடைய வேண்டும் என்கிற எண்ணத்தில் இப்படத்தின் டிக்கெட் விலை சில தினங்களுக்கு 100 ரூபாய் மட்டுமே என அறிவித்துள்ளார். இதுகுறித்து பார்த்திபன் வெளியிட்டுள்ள போஸ்டரில், எதற்காகவும் என்னை நான் குறைத்து கொண்டதே இல்லை. பட் டீன்ஸ் படத்தின் டிக்கெட் விலை முதல் சில நாட்களுக்கு இந்திய ரூபாய் மதிப்பில் 100 ரூபாய்க்கு மட்டுமே. இதில் நட்டமே இல்லை. வசதி குறைவானவர்களுக்கு காண வசதியாக இருப்பதன் நாட்டமே. மேலும் இணையதள பக்கத்தில் என் படத்திற்கு நானே வரிவிலக்கு அளிக்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகராக இருக்கும் பார்த்திபன் இந்த முடிவை எடுத்துள்ளது ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. இதுபோன்று முன்னணி நடிகரான சூப்பர் ஸ்டார் வரிசையில் உள்ளவர்களும் குறியாக வேண்டும். முதல் பட காட்சியின் போது ஆயிரக்கணக்கில் செலவிடுவதற்கு பார்த்திபன் போன்று குறைந்தளவில் ரசிகர்களை மகிழ்விக்க வழிவகை செய்ய வேண்டும் என ரசிகர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். பார்த்திபனின் முந்தைய படைப்பான இரவின் நிழல் தேசிய விருது உள்ளிட்ட பல்வேறு அங்கீகாரங்களையும் பெற்று சாதனை படைத்த நிலையில் அவரது புதிய புதுமை திரைப்படம் டீன்ஸ் மீதான எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது அனைத்து தனியார் கார்ப்பரேட் திரையரங்குகளிலும் ஒரு டிக்கெட்டின் விலை சராசரியாக 150 முதல் 200 ரூபாய் வரை இருக்கிறது. இதனால் பார்த்திபனின் இந்த முடிவு பாராட்டுக்குரியது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.